ஹாய் வெங்கடேஷ். இன்னைக்கு டே 40. நம்ம காலையில் ஸ்விம்மிங் கிளாஸ் போனதுனால சரி நம்ம ஈவினிங் ட்ரைனிங் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நானும் ஈவினிங் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மழை ஒரு மாதிரி பேஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நின்றுச்சு. சரி இதான் கேப்புன்னு சொல்லிட்டு நானும் சட்டு புட்டுன்னு கிளம்பிட்டேன் கிரவுண்டுக்கு. போயிட்டு வார்ம் அப்லாம் பண்ணிட்டு ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணிட்டு நானும் பண்ணுறது இல்லாமல் நீங்களும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம நண்பர் வினோத் வந்தார். அவருக்கு ஒரு ஹாய் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையான வார்ம் அப் ரவுண்ட் ஓடுறதை ஒரு 2 ரவுண்ட் ஓடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சரியான வியூ மாட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் நிறைய போஸ்ட் எடுத்து பார்த்தேன். சரி இது ஒன்று தான் நல்லா மாட்டுச்சு. நல்லா இருந்தால் நீங்களும் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான டைனமிக் வார்ம் அப்னு சொல்லும். ஏன்னா இப்போ ஸ்டாட்டிக் வார்ம் அப் பண்ணதுக்கப்புறம் டைனமிக் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அப்போனா தான் எல்லா ஜாயின்ஸ் அதெல்லாம் நல்லாயிருக்கும், ஆக்டிவ் ஆகும். அதுக்கப்புறம் முக்கியமானதான ரன்னிங் ட்ரில்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது யார் வேணால் பண்ணலாம். இப்போ நான் தான் பண்ணணும், நீங்கள் தான் பண்ணணும், அந்த மாதிரி இவங்க தான் பண்ணணும் அப்படின்லாங்களே, யார் வேணால் பண்ணலாம். ஏன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு மாதிரி பாடி மூவ்மெண்ட்டாக வச்சுருக்கும். ஒரு மாதிரி ஸ்டாட்டிக்காக ரிஜிட்டாக இல்லாமல் இது நிறைய ரன்னர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா நீங்களும் பார்த்து கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நண்பர்கள்லாம் ஃபுட்பால் விளாண்டுட்டு இருந்தாங்க. நம்மளும் விளாடுவோம். நம்மளுக்கு ட்ரைனிங் இருக்கனால சரின்னு சொல்லிட்டு நம்மளும் ட்ரைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி அவங்களுக்கு ஒரு டாட்டா பை பை சொல்லிவிட்டு நம்ம காலில் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ப்ரொடெக்டிவ் ஸ்பேசம். அதுக்கோசரம் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் பண்ணணும். ஏன்னா இன்ஜுரி ஆகிட்டு அப்படியே விட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால் நானும் எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்மளுக்கு முடி ரொம்ப அதிகமாக இருந்துச்சா, அதனால் போயிட்டு நம்மளும் முடி வெட்டலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வெட்டினேன். இருந்தாலும் பரவாயில்ல. இத்தோட இந்த விளாக முடிச்சுக்கேன். டாட்டா பை பை.